பிரைஸ் த லார்ட். அதிசீக்கிரமாய் வரப்போகிற நம் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக நாங்களும் சுகமாக நாங்கள் இருக்கிறோம். ஊழியங்களும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் எங்களை நடத்துகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நாட்கள் எத்தனை வேகமாக ஓடுகிறது என்று பாருங்கள். 2 மாதங்கள் முடிய போகிறது. ஒரு நாள் மாத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதிக்குள்ளாக நுழைய போகிறோம். முதல் வாரத்திலே நாம் நுழைய போகிறோம். இத்தனை நாள் நம்மை அருமையாக பாதுகாத்து நம்மை பலப்படுத்தி அனுதினமும் நம்முடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகமான ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. அதிகமான பிரார்த்தனைகளை, ஊக்கமான பிரார்த்தனைகளை ஏறிடுங்க. குறிப்பாக மிஷன் ஃபீல்டுகளுக்காக, திருச்சபைகளுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு பாரத்தோடு பரமனின் பாதத்திலே உட்கார்ந்து நீங்கள் அழுது புலம்புங்கள். பிரியமானவர்களே, இங்கே ஒரு பாரத்தை குறித்து, ஒரு மனிதனுடைய பாரத்தை, ஒரு வசனத்தை குறித்து நான் சொல்ல போகிறேன். ஒரு பெரிய பிரசங்கம் அல்ல. நெகேமியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் 4ஆம் வசனத்துல நெகேமியா பாபிலோன்ல அடிமையாக கொண்டு போகிறார். அங்கு அடிமையாக அந்த அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருக்கிறார். எருசலேமில் இருந்து வந்த மக்களிடத்திலே அவர் செய்தியை கேட்கிறார். என்ன நடந்தது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது, அந்த வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி சொன்னார்கள். இந்த செய்தியை கேட்ட உடனே அழுது புலம்புகிறார். ஐயோ, என் மக்களுக்கு ஏற்பட்ட இந்த நிந்தை பெரியது, கொடுமை பெரியது, துக்கம் பெரியது, அவமானம் பெரியது. அந்த மதில்கள் இடிக்கப்பட்டு விட்டது, அந்த வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டு விட்டதே. ஒரு எதிரி உள்ளே நுழைவதற்கு அங்கு ஒரு பாதை திறந்திருக்கிறது. நான் என்ன செய்வேன்? எப்படி என்னால் பொறுத்து கொள்ள முடியும்? எதிரி என் எல்லைக்குள்ளாக, அரணிப்பான பட்டணத்துக்குள்ளாக எப்படி அவன் நுழைய முடியும்? நுழைவதற்கான ஏதுக்கள், வாசல்கள் அங்கு இருக்கிறதே, அந்த திறப்பை அடைக்க வேண்டுமே என்று சொல்லி பாரத்தோடு கூட அவர் கர்த்தருடைய சமூகத்திலே 4வது வசனத்திலே சில நாட்களாக அவர் துக்கித்து உபவாசித்து அழுது கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து, ஆண்டவரே, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி மன்றாடுகிறார். ஆம், என் அருமை சகோதர சகோதரிகளே, என் குடும்பத்தினரே, இங்கே நெகேமியாவை போல தேசத்திற்காக, இடிக்கப்பட்ட அலங்கத்திற்காக, சுட்டெரிக்கப்பட்ட வாசல்களுக்காக நாம் அழுது புலம்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது மிகவும் கொடுமையான கடைசி நேரத்துக்குள்ளாக, நிமிடத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இனியும் நாட்கள் இல்லை, நாட்கள் செல்லாது. சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ஏறக்குறைய ஏப்ரல் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும், ஏறக்குறைய 6 மாதம் வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே அவர் உட்கார்ந்து அழுது புலம்பி உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆகவே நம்முடைய அலங்கங்கள் இடிப்பட்டிருக்கிறது. எதிரிகள் உள்ளே நுழைவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அந்த திறப்பு பெரியதாக இருக்கிறது. வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்பதற்கு அலங்கோலமாக ஒரு அக்லியாக காணப்படுகிறது. அதை சீர்படுத்த வேண்டுமே, ஸ்திரப்படுத்த வேண்டுமே. சங்கீதம் 119:25 வசனத்துல தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என்னை உம்முடைய வசனத்தின்படி உயிர்ப்பியும் ஆண்டவரேன்னு சொல்லி. வசனம் இல்லாதபடிக்கு அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ஏராளம். அனுதினமும் நரகத்தின் பாதையிலே ஜீவன் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அழுது புலம்பி அநேக மக்களுக்கு இறை செய்தியை, அந்த தூதுக்களை கொண்டு போகக்கூடியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அமெரிக்க தேசத்துல கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் டாக்டர் பில்லி கிரஹாம். தன்னுடைய இளம் பிரயாயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்தார். ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை விதைத்தார்.
அவர் மரித்து போனார் நம்முடைய தலைமுறையில. இன்றைக்கு சொல்லுது லட்சங்களுக்கு கோடிகளுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்த ஒரு மனிதர் என்று சொல்லி. இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். அநேகரை கர்த்தருடைய மந்தையிலே கொண்டு வருவோம், கர்த்தருடைய அண்டையிலே கொண்டு வருவோம். ஆக இந்த நெகேமியாவை போல ஒரு பாரத்தோடு கூட அனுதினமும் அநேக ஆத்துமக்களை சந்திக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். இடிந்து போன அலங்கத்தை, அந்த வாசல்களை சீர்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிப்போம், நம்முடைய பிரயாசங்களை அர்ப்பணிப்போம், நம்முடைய முழங்காலை அர்ப்பணிப்போம், நம்முடைய தாளந்துகளை அர்ப்பணிப்போம், நம்முடைய நேரங்களை அர்ப்பணிப்போம், நம்முடைய கண்ணீரை விதையாக்குவோம், கண்ணீரை நாம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும், ஏறக்குறைய 10 நாட்கள் வரைக்கும் நம்முடைய பணித்தளமாகிய பஞ்சாப், அம்ரிஸ்டர், டெல்லி, நமக்கு 2 மிஷனரிகள் அங்கு இருக்கிறார்கள். இந்த பணித்தளங்களை நாங்கள் சந்திக்க 3 பேர் நாங்கள் கடந்து செல்லுகிறோம். நானும் என் துணைவியாரும் இன்னொரு உடன் ஊழியரும் நாங்கள் கடந்து செல்லுகிறோம். மிகுந்த பிரயாசப்பட்டு தான் இந்த டிக்கெட்டை புக் பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். உங்களில் அநேகரை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். அநேகர் எதையும் பாராமல் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு என்று விதைத்திருக்கிறீர்கள், முழங்காலை முடக்கியிருக்கிறீர்கள். அதனுடைய பலனாக இன்றைக்கு கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அங்கு போய் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டப் போகிறோம், கர்த்தருடைய சுவிசேஷத்தை விதைக்க போகிறோம். அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கட்டப் போகிறோம். ஆக எங்களை உங்களுடைய பிரார்த்தனைகளை தாங்குங்கள். எங்களுக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்திலே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எங்களை தாங்குங்கள், ஜபத்திலே தாங்குங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட போகிறோம். ஒரு அறுவடையை அறுக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை தொலைவில் நீங்க இருக்கலாம், எங்களை ரீச் பண்ண முடியாம இருக்கலாம். உங்களுடைய பிரார்த்தனை, நீங்கள் அங்கிருந்து செய்கிறதான ஜபமானது அல்லது நீங்கள் அங்கிருந்து விதைக்கிறதான உங்களுடைய காணிக்கையானது அந்த பணித்தளங்களிலே ஊழியத்தை கட்டும். ஆவியிலே நீங்கள் செய்கிற அந்த ஜெபமானது எங்களை தாங்கும். தூதர்களை எங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, உங்களிலே நற்கிரியைகளை தொடங்கின கிறிஸ்து அவர் வருகை வரைக்கும் உங்களை நடத்தி வருவார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். உங்களிலே நற்கிரியைகளை தொடங்கிய கர்த்தர் அவர் வருகிற வரைக்கும் அதை முடிய நடத்தி வருவார் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு கால் கொடுக்கப்பட்டிருக்கு. திருச்சபைக்கு போ அல்லது அனுப்பு. நாம போனோம், இல்லை என்றால் நாம் அனுப்பணும். அனுப்பப்படக்கூடியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த சின்ன மெசேஜ் எங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள். நாங்கள் பலவீனமானவர்கள், மிகுந்த தேவையோடு கூட நாங்கள் அங்கு செல்லுகிறோம். அநேக பாதகமான சூழ்நிலைகள் ஏராளம் உண்டு. பிரைஸ் காட். எத்தனையோ பரிசுத்தவான்கள் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக ஓடினார்கள். முட்டம் கி வர்கீஸ் என்கிறதான ஒரு ஊழியக்காரர், அவருடைய சாட்சியை அடியேன் அறிந்திருக்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரை மாவட்டத்திலே ஒரு சின்ன கிராமத்திற்கு ஊழியத்திற்காக சென்றார். அங்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை அவர் சொன்னார். கர்த்தருடைய ராஜ்யத்தை சொன்னபோது அங்கு வந்து அடித்தார்கள். அவருடைய பழைய ஒரு ஆல்டோ 800 கார் என்று நினைக்கிறேன், அதை உடைத்து, அதை சுக்குநூறாக உடைத்து அவரையும் அடித்து கீழே தள்ளி அவருடைய வாயிலே மாட்டு சாணத்தையும் மனித மலத்தையும் கலந்து அவருடைய வாயிலே திணித்து கொடுமைப்படுத்தினார்கள், முகத்திலே குத்தினார்கள். பாதிக்கப்பட்ட தேவ மனிதன் ஏறக்குறைய 3 மாதங்கள் கட்டில் கடையாக மாற்றப்பட்டார். அந்த கட்டிலே, ஆண்டவரே அந்த மதுரை பட்டணத்தை ஆசீர்வதிங்க, அந்த கிராமத்தை தொடுவீராக, அந்த மக்களை ரட்சிப்பீராக, இந்த மக்களுக்காக நீங்க ரத்தம் சிந்தினீங்களேன்னு சொல்லி அழுவாராம். அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம், ஐயோ இந்த மனிதன் இப்படியாக மாறப்படுறாரே, அவருடைய சரீரம் இப்படியாக கெட்டு போய்விட்டதே என்று சொல்லி தயவு கூர்ந்து அந்த பட்டணத்துக்கு போகாதீங்க, அந்த கிராமத்துக்கு போகாதீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. நான் மரித்தாலும் அந்த பட்டணத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு போவேன், அந்த பட்டணத்திலே நான் மரிப்பேன் என்று சொல்லி 3 மாதங்கள் கழித்து அங்க போய் சுவிசேஷம் சொல்ல போனாராம். என்ன அதிசயம் தெரியுமா? அங்க இருக்கிற மக்கள் அழுது கொண்டிருந்தார்களாம். அந்த கிராமத்துக்கு போன போது என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டபோது, ஐயா உங்களை அடித்த நாளிலிருந்து நாங்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். பக்கத்து ஊர் கிராமத்திலிருந்து வந்து எங்க ஊர்ல 100 வீட்டுக்கு மேல எரிச்சிட்டு போயிட்டானுங்க ஐயா, சூறையாடிட்டு போயிட்டாங்க ஐயா. உங்களை அடிச்ச நாள்ல இருந்து சாபம் பிடித்து விட்டது ஐயா.
ஒரு பாவம் எங்களை பற்றி பிடிக்கிறது தொடர்ந்து வருகிறது ஐயா, எங்களுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா என்று சொல்லி மன்னிப்பு கேட்டார்களாம். அங்கிருந்த பெண்மணிகள் கதறி கதறி அழுது அவருடைய காலிலே விழுந்தார்களாம். எங்களை மன்னித்து விடுங்கள், நீங்கள் ஆராதிக்கிற இயேசுநாதர் தான் எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாருன்னு சொல்லி. உடனடியாக அவர் எல்லாவற்றையும் நான் மன்னிச்சிட்டேன் என்று கிறிஸ்துவை காட்டினார். பாவ மன்னிப்பு உண்டானது. அங்கு ஒரு சபை எழுப்பப்பட்டது. அந்த மனிதர் இந்தியாவின் அனைத்து மாவட்டத்திலும் ஹல்லேலூயா தன்னுடைய வயதை பார்க்காமல், நேரங்களை பார்க்காமல், பணங்களை விரயம் செய்து அனைத்து மாவட்டத்திலும் உபவாசம் செய்து அவர் திறப்பின் வாசல் ஜபத்தை நடத்தினார். 98ஆம் வயதிலே அவர் மரித்தார் என்று சொல்லி நான் அவருடைய சரித்திரத்தை நான் கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்தோம்? கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்காக அநேக தேவ மனிதர்கள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரரானார்கள். ஆனால் இன்றைக்கு ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கு ஊழியத்துக்கு வந்தா போதும். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா என்ன ஐஸ்வர்யவனா மாத்திருவாரு. ஆண்டவர் மாத்துவார் தான், அதில் தப்பு கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். அவர் ஐஸ்வர்யமா அவரை மாற்றுகிறார். ஆனால் கிறிஸ்துவுடைய ராஜ்யத்திற்காக நம்மை தத்தம் செய்ய வேண்டும். அவர் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். அதே போல நம்மை தாழ்த்தி இந்த கடைசி நேரத்தில் ஆத்தும அறுவடை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். என்ன முடியுமோ அதை செய்வோம். இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை இல்லை. ஒரு கூட்ட ஆத்துமாக்களை பரமனுடைய பாதத்திற்கு ஆமென் நம்ம கொண்டு போறது தான் நம்முடைய பெரிய ஒரு மிஷனா இருக்குது, ஒரு சவாலாக இருக்குது. ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த 2வது மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக கடைசி நேரங்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் பிரயாணம் செய்வோம். நம்ம போகக்கூடிய பிரயாணங்கள் வெகு தூரம் உண்டு. எங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய நார்த் இந்தியா பிரயாணங்களுக்காக, எல்லா காரியங்களுக்காக, கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் போன ஆண்டிலே நாம போகல. 2025ஆம் ஆண்டில பஞ்சாப் பிரதேசத்துக்கு, நம்ம டெல்லிக்கு நம்ம போகல. அந்த பஞ்சாப் பிரதேசத்தில் பாஸ்டர் ரூப்லால் அவர்கள் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர், ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து அந்த ஊழியத்தை செய்கிறார். 2 பிள்ளைகள், அவங்க மனைவியோடு கூட பலவீனத்தோடு அந்த ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்கள் நடப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். அதன் மத்தியிலேயும் 400க்கும் அதிகமான மக்களுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். 5 இடங்களுக்கு மேலாக அவர் பணித்தளங்களை ஆண்டவர் அவர் மூலமாக எழுப்பியிருக்கிறார். தன்னை பலவான் என்று அவர் கருதாமல், நான் கிறிஸ்துக்குள் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், நான் பலவானாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு சிறிய சபை அங்கே கொட்டகை போடப்பட்டிருக்கிறது. அங்கே நல்ல ஒரு சபை போட வேண்டும். நல்ல ஒரு டென்ட் எல்லாம் போட்டு, ஒரு ஷீட்டு போட்டு அல்லது மோல்டிங் போட்டு நல்ல ஒரு திருச்சபை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா, அதற்காக ஜெபியுங்க. அந்த கூரை செட்டில் ஆமென் இன்னைக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ஏறக்குறைய 6 வருஷம் ஆயிடுச்சு நம்ம கட்டி. ஆமென், ரொம்ப டேமேஜ் ஆகி மழை வந்தா ஒழுகுது, எல்லாம் சூரிய ஒளி உள்ள வருது, குளிர் தாங்க முடியல. ஆமென், உங்களுடைய கரங்கள் எழும்பப்பட வேண்டும். இப்படிப்பட்டதான கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஸ்தோத்திரம். ஆமென், இந்த பயணத்துக்கு பிறகு அங்கே ஒரு திருச்சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்மஸ் டைம்ல 700-800 மக்கள் வராங்க. அங்க இடம் இல்லை, ஆராதிக்க இடம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஜெபித்து கொள்ளுங்கள். டெல்லியில அந்த எஸ்டி ஜோஸ் என்கிறதான அந்த தேவ மனிதர் ஏறக்குறைய 80% உடல் எரிக்கப்பட்டு 1 வருஷத்துக்கு மேலாக சுயநினைவை இழந்து மருத்துவமனையில் இருந்தார், கோமாவில் இருந்தார். 1 ஆண்டுகளுக்கு மேலாக தான் அவர் சுயநினைவு வந்தது. அதற்கு பிறகு கர்த்தர் அவருக்கு நல்ல ஒரு திருமணத்தை கொடுத்தார். 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த பலவீனத்தோடு கூட இங்கே ஓட்டை, நெஞ்சு பகுதியில் ஓட்டை இருக்கிறது, கால் பகுதியில் சீல் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறது, உடம்பு முழுக்க காயப்பட்ட ஒரு முகமாக இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு மிஷினரி ஆண்டவர் காட்டி இன்னைக்கு மாதந்தோறும் நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாக அவரை சப்போர்ட் பண்ண ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதே போல ராஜமந்திரி பகுதியில அந்த சபை எரிக்கப்பட்டது. அநேக உபத்திரவத்தின் வழியாக சென்ற தன்னை இண்டிபெண்டாக இருக்கிறதான ஒரு போதகர் பரம்ஜோதி அவர்களை ஆண்டவர் காட்டி கொடுத்தார். போன ஆண்டிலே அங்கு சென்று இப்ப தொடர்ந்து நம்ம போனத்திலிருந்து நம்ம மாதந்தோறும் அவருக்கு நம்ம ஆமென் காணிக்கைகளை அனுப்பி கொண்டிருக்கிறோம். அவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பஞ்சப்பள்ளி பணித்தளத்துல 5 இடங்களில டியூஷன் சென்டர் நடக்கிறது. கரகூர்ல, நல்லாம்பட்டியில, அத்திமுட்ல என்ற பகுதியில, இந்திரா நகர்ல, பஞ்சப்பள்ளி என்ற இடத்துல 5 இடங்கள்ல டியூஷன் சென்டர். 3 ஆசிரியர்கள் தன்னார்வ தொண்டர்களாக அவங்க ஊழியம் பண்றாங்க. ஒரு சின்ன ஆஃபரிங் தான் நம்ம கொடுக்கிறோம், பெரிய காரியங்கள் கிடையாது. அதனால இப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் நடக்குது. உங்களுடைய கரம்
எங்களை நோக்கி நீட்டப்படுகிறது. உடைய முழங்கால்கள் எங்களுக்காக எப்பொழுதும் பாரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக மன்றாடி வருகிறோம். இந்த கடைசி நாட்கள்ல அந்த முட்டம் வர்கீஸ் ஐயாவை போல கிறிஸ்துக்காக நம்மை தரித்திரராக மாற்றுவோம். அநேகரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்கு அநேக மிஷனரிகள் தங்களை தரித்திரராக மாற்றிக் கொண்டார்கள். வேல்ஸ் தேசத்திலே, ஆமேன், ஸ்தோத்திரம், அங்கே இவான்ஸ் ராபர்ட் என்கிறதான ஒரு தெய்வ மனிதர் ஏறக்குறைய 11 ஆண்டுகள் அந்த வேல்ஸ் தேசத்தினுடைய ரட்சிப்பிற்காக, ஆமேன், ஜெபித்து வந்தாராம். பாருங்கள், 11 ஆண்டுகள் ஒரு பள்ளத்தாக்கிலே அவர் ஜெபித்தாராம். அவருடைய ஜெபம் என்னவாக இருந்ததாம்? ஆண்டவரே, பென் மீ லார்ட் அண்ட் பிளஸ் மை பீப்புள், ஹalleluya, என்னை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே, பென் மீ லார்ட், என்னை வணைந்து கொள்ளும், பிளஸ் மை பீப்புள், என் ஜனங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி 11 ஆண்டுகள் கழித்து ஒரு பெரிய எழுப்புதலை அந்த வேல்ஸ் தேசத்திலே அந்த இவான்ஸ் ராபர்ட்டின் மூலமாக கர்த்தர் கொடுத்தார். ஹalleluya, praise God. இன்றைக்கு நம்மை தாழ்த்துவோம். ஜெபம் என்கிறதான ஆயுதம், அதை வைத்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தை கர்த்தர் நம்பசமாக கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தை நாட்டினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று என்று சொல்லி வேதத்திலே, யோசுவா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அதே போல கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேசம் திறந்து கிடக்கிறது, பறந்து கிடக்கிறது, எங்கும் பறந்து கிடக்கிறது. ஓப்பன் டோர்ஸ். நம்முடைய வேலை என்ன? நம்ம புறப்பட்டு செல்ல வேண்டும். கோ ஆர் சென்ட் சம்ஒன். ஹalleluya, நீங்கள் போங்கள், இல்லை என்றால் யாரையாகிலும் அனுப்பிவிடுங்கள். ஏதாகிலும் ஒன்று செய்யுங்க. கிறிஸ்துவுடைய தோட்டத்தில் 3 காரியங்களை, 3 நிலையை சொல்லுவாங்க. ஒன்று, நட, இல்லை என்றால் ஓடு, இல்லை என்றால் ஊர்ந்தாகிலும் சென்று விடு. நட, ஓடு, ஓட முடியலன்னா நட, நடக்க முடியலன்னா ஊர்ந்தாகிலும் சென்று விடு. அந்த டெஸ்டினேஷனை அடைந்து விடு. மோட்ச பிரயாணம் என்று ஒரு புத்தகம் உண்டு. ஒருவேளை முடிந்தால் வாங்கி வாசியுங்கள். வேத புத்தகத்துக்கு அடுத்து கிறிஸ்துவ உலகிலே அதுதான் அதிகமாக சேல்ஸ் பண்ணப்பட்ட, விநியோகிக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு. அந்த கிறிஸ்தியானின் பயணம், ஜான் பனியன் என்கிறதான ஊழியக்காரருடைய சாட்சி. அவர் பரலோகத்தை நோக்கி ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு போவார். போகிற இடங்கள்ல ஆயிரக்கணக்கான இடர்பாடுகள், நெருடலான காரியங்கள். அந்த சிலுவையை நோக்கி பார்க்க முடியாம, அந்த கொல்கொதாவில் உள்ள சிலுவையை நோக்கி பார்க்க முடியாம, எத்தனை விதங்களிலே அவரை ஸ்டாப் செய்கிறதான, தடை செய்கிறதான வழிகள் எல்லாவற்றையும் உடைத்து அந்த சிலுவையின் அடியிலே போய் கடைசியாக அவர் தஞ்சம் புகுகிறார். அந்த மோட்ச பிரயாணம் என்கிறதான ஜான் பனியன் என்கிற அவருடைய சாட்சியை வாசித்து பாருங்க, எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. ஆகவே குறுகிய காலங்கள், மனுஷனுடைய வாழ்க்கை குறுகிய காலங்கள். 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் சஞ்சலம், பாடுகள், வேதனைகள். இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. எழுப்பி பிரகாசிப்போம். கர்த்தருக்காக நம்மை அர்ப்பணிப்போம். இனியும் நாட்கள் இல்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் 3 பேர் பஞ்சாப் தேசத்துக்கு நாங்கள் போகணும். அங்கே போகிற போது 2வது நாள் மீட்டிங்கில் ஒரு ஐயாவை தூக்கிட்டு வந்தாங்க, ஒரு சீக்கியரை தூக்கிட்டு வந்தாங்க. நடக்க முடியல. ஜபத்திற்கு பிறகாக கர்த்தர் அவரை எலும்பி நடக்க வைத்தார். ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாதது ஆனால் தேவனால் கூடும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நாம பலவீனர்கள் தான். நம்முடைய பிரயாசத்தை நாம் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த ஐயா எழுந்து நடந்து போனார். ஆமென். அது மாத்திரமல்ல, கடைசியாக நாங்கள் வருகிற போது போதகர் ரூப்லால் அவருடைய மனைவிக்கு தங்கச்சி, அவங்க வீட்டில் 8-9 பேர். அந்த 9வது மகள் என்று நான் நினைக்கிறேன், கடைசி பிள்ளை. ரூப்லால் பாஸ்டருடைய மனைவிக்கு தங்கச்சி. 11 ஆண்டுகள் குழந்தை இல்லை. எல்லா வைத்தியமும் அவர்கள் எடுத்து விட்டார்கள், பார்த்து விட்டார்கள். சோர்ந்து போன நிலைமை. நாங்கள் கடைசியாக அந்த வீட்டுக்கு தான் ஜபத்துக்கு போனோம். துவக்கத்திலிருந்து முடிவரை அழுது கொண்டே இருந்தார்கள். நாங்கள் ஆறுதல் படுத்தி நாங்கள் அவர்களுக்காக ஆசீர்வாதம் கூறி ஜெபித்தோம். நல்ல விருந்தை எங்களுக்கு கொடுத்தாங்க. மரியாதை போல கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் அழுது கொண்டே கேட்டார்கள். நாங்கள் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்தோம். அடுத்த முறை நாங்கள் வர்றதுக்குள்ள எல்லாம் ஒரு அழகான குழந்தைய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி, இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. போன வருஷமே அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தைய ஆண்டவர் கொடுத்துட்டார். பேரும் நானும் தான் வச்சோம். டெடிகேஷனும் அந்த குழந்தை பிரதர்ஷனையும் ஜூம் வாயிலாக நான் தான் செய்தேன். அடியன் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த ஆண்டுகளிலே அவங்க எல்லாம் போய் பார்க்க போகிறோம். அற்புத சாட்சிகளை கேட்க போகிறோம். இன்னும் ஏராளமான சாட்சிகளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குன்னு சொன்னால் ஆண்டவர் எழுப்ப போகிறார். ஆமென். தொடர்ந்து எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. எங்களை தாங்குங்கள், ஜபத்திலே தாங்குங்கள், உங்கள் அன்பிலே தாங்குங்கள். அன்பிலே ஒன்றும் குறைவு வரக்கூடாது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன்.
பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்ட பெரிய நோக்கத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தேங்கி கிடக்கிற ஒரு குளம் அல்ல, நாங்கள் பாய்ந்து போகிற நதி ஆண்டவரே. நாங்கள் ஒரு சேனல் ஆண்டவரே, ஆயிரங்களை ஆஸ்வதிக்கிற ஒரு சேனல் ஆண்டவரே. லட்சோப லட்ச கோடிகளை கிறிஸ்துவின் அண்டைக்கு கொண்டு வருகிற பாத்திரங்கள் ஆண்டவரே. காயப்பட்ட ஆத்துமாக்களை காயம் கட்டுகிற நல்ல சமாரியன் ஆண்டவரே. நாங்கள் கடந்து போகிற லேவியனோ ஆசாரியனோ அல்ல, நாங்கள் சமாரியர்கள். அநேக காயங்களை கட்டுகிற, ஆற்றுகிற, அதற்கு திராட்சை ரசம் ஊற்றி அந்த புண்களை துடைக்கிற, காயம் கட்டுகிற ஆண்டவரே சமாரியன்கள் ஆண்டவரே. நீரே நல்ல சமாரியன் ஆண்டவரே. உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளாக வந்து விடட்டும், உம்முடைய பாரம் எங்களுக்குள்ளாக வந்து விடட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க. தலைமுறைக்கும் அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும் என்று சங்கீதம் 24 சொல்லப்பட்டிருக்கிறதே. அது ஆண்டவரே எங்களுடைய ஜெனரேஷனாக இருக்கட்டும், எங்களுக்கு பின் வருகிற ஜெனரேஷனாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை ஒரு லெகசியை விட்டுட்டு போகணும் ஆண்டவரே. ஏதோ பிறந்தோம், ஏதோ இந்த உலகத்துல வாழ்ந்தோம், மரிச்சோம், ஒரு பெயர் கிறிஸ்துவர் என்று சொல்லி அல்லாதபடிக்கு இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்தார், இப்படியாக வாழ்ந்தார். கிறிஸ்துவுக்காக ஆண்டவரே ஒரு சாட்சியை விட்டு போயிருக்கிறார், ஒரு மரபை விட்டு போயிருக்கிறார். ஆயிரங்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தினார், கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்தினார், பிரதிபலித்தார் என்று சொல்லி இருக்க வேண்டுமே. நாங்களே ஒரு சுவிசேஷ ஆண்டவரே, ஒரு புத்தகமாக நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கிறோமே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்காக அநேகர் தங்களை தரித்திரராக மாற்றினார்களே. நீர் உயர்ந்தவீராக, நாங்கள் சிறுகட்டும், நீர் பெருகுவீராக. அதனால் அந்த சத்தத்தை கேட்கிற தொலைவில் இருக்கிறதானே ஆண்டவரே, வெளிதேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு என் சகோதர சகோதரிகளுக்காக, குடும்பங்களுக்காக, அவங்க பிள்ளைகளுக்காக, வேலைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் நல்ல சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கொடாய் கொடியை பெருக ஆஸ்வதிப்பீராக. உங்களுடைய ராஜ்யங்களை கட்டட்டும் ஆண்டவரே. என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே ஏசப்பா நீக்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. அதே போல இந்த இந்திய தேசத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, எங்களோடு இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் உடைய கரத்திலே நான் ஆஸ்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஒன்று சேர்ந்து உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யுங்க. உங்களுடைய ராஜ்யத்தை திராட்சை தோட்டத்திலே எங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டாண்டவர். we have a great part, oh God, hallelujah. அதை நாங்கள் செய்து முடிக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட தங்கியிருப்பதாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். God bless you. Praise the Lord.